first drawing யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கலர்ஸ் யார் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தி சீக்ரெட் ஸ்டோரி ஆஃப் ஏன்ஷியன்ட் கலர்ஸ். ஏன்ஷியன்ட் பீரியட்ல வந்து சன்செட்க்கு அப்புறம் லைட் இருக்காது. ஸோ அவங்க வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் ஃபயர் வச்சு தான் வார்மாக இருக்கிறதுக்கும் லைட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வச்ச பிளேஸ்லலாம் அந்த சார்கோல் மார்க் இருக்கும். ஸோ அப்படிதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சார்கோல்ல இருந்து இவ்வளோ டார்க்காக ஒரு மார்க் விழுகும்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல அவங்க ஹண்ட் பண்ண போகும்போது கரெக்டான வழியில போயிட்டு அதே வழியில திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அந்த சார்கோலை வந்து போற வழியில எல்லாம் மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதே வழியில திரும்பி வரக்கு அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. லேட்டர் அவங்க அதை வந்து ஃபிளாட்டா இருக்கிற சர்ஃபேஸ்ல எல்லாத்தையும் ஸ்கிரிபிள் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸ்டோன்ல தான் அதோட மார்க் வந்து நல்லா விழுந்திருக்கு. ட்ரா பண்றதுக்கு அப்பெல்லாம் ஏது கேன்வாஷ் போர்டு, அவங்க வந்து கேவ்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணி பழகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அனிமலை தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஃபுட் அண்ட் ஷெல்டருக்காக ஏன்ஷியன்ட் பீப்புள் எல்லாம் நிறைய பிளேஸ் மாறிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் பிளேஸோட ஞாபகார்த்தமா அவங்க அங்கே பார்த்த அனிமல்ஸ், அவங்க எப்படி ஹண்ட் பண்ணாங்க, அவங்களோட குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்க கேவ்ஸ்ல ட்ரா பண்ணி தான் ஃபர்ஸ்ட் பழகியிருக்காங்க. ஸோ அப்படிதாங்க டிராயிங் உருவாச்சு. லேட்டர் அவங்க பார்க்குற எல்லாத்துக்குமே கலர்ஸ் இருக்கு, ஏன் நம்ம ட்ரா பண்றதுக்கு மட்டும் கலர்ஸ் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு கிரீன் லீவ்ஸ்ல இருந்து கிரீன் கலரையும் ரெட் சாண்ட்ல இருந்து ரெட் கலரையும் எடுத்து ஃபர்ஸ்ட் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உருவான கலர் கிரீன் அண்ட் ரெட் தான். ஈவன் அவங்க அனிமல் பிளட்டை கூட பெயிண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. போக போக அவங்க பண்ண பெயிண்ட் எல்லாம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த அனிமல் பிளட்ல பண்ணது மட்டும் அப்படியே இருந்திருக்கு. ஸோ அனிமல் ஃபேட்டுக்கோட அவங்க எடுத்த நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸை மிக்ஸ் பண்ணி தான் பெயிண்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. பின்பிகா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இன்னமும் ஓல்டஸ்ட் பெயிண்டிங் அங்க இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸோட அந்த அவுட்லைன்ஸ், அவங்க யூஸ் பண்ண அந்த கலர்ஸ், அந்த பிளட்டோட ரெட் கலர்லாம் இன்னுமே அந்த ஸ்டெயின் அப்படியே இருக்கு. எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணதில்ல, இன்னும் அப்படியே இருக்கு. இந்த மாதிரி தான் நேச்சுரலா கிடைக்கிற கலர்ஸ்ல இருந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கலரை கிரியேட் பண்ணாங்க. அந்த டைம்லலாம் அவங்க ஒரு கலர் பண்றதுக்கு 2 to 3 days டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் டுடே we are using so many colors even more than nature gave us. ஈவன் எங்க பாட்டி கூட சொல்லியிருக்காங்க, அவங்க சின்ன வயசுலலாம் சுண்ணாம்பை வந்து மஞ்சத்தூள் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ரெட் கலர் கிடைக்கும், நம்ம ஹாலத்தி கலக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நான் கூட பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ ஏது பெயிண்ட் எல்லாம் நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுவோம்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. பட் மாடர்ன் டேஸ்ல we are using, creating and enjoying thousands of colors. பட் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கு. அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ், கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே கெமிக்கல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் தான். டிராயிங்கும் இப்படிதான் உருவாச்சு, கலர்ஸும் இப்படிதான் கிரியேட் ஆச்சு. ஸோ கேவ்ஸ் பெயிண்டிங் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. கேவ்ஸ் பெயிண்டிங்க்கு அப்புறம் தான் எகிப்தியன் வால் ஆர்ட், ரோமன் கிரீக் ஆர்ட், இந்தியாவோட ப்ரைடுன்னு சொல்ற மதுபானி ஆர்ட், மகாராஷ்டிரால ஃபேமஸா இருக்க வார்லி ஆர்ட், இந்த மாதிரி எல்லாமே உருவாச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கலர்ஸ் ரொம்ப கம்மியா தாங்க இருந்துச்சு. நேச்சுரலா கிடைக்கிற எக்ஸ்ட்ராக்ட் வச்சு மட்டும்தான் கலர்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க, கெமிக்கல் இல்லாம. ஸோ நம்ம ஏன் அந்த கலர்ஸ் எல்லாம் இப்போ கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கக்கூடாது? நெக்ஸ்ட் வீடியோவில் 2 இன்கிரீடியன்ட் வச்சு வீட்டில இருந்தே நேச்சுரலாக எப்படி பெயிண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அனிமல் ஃபேட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஆர்ட்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கவும் கற்றுக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்ட்டெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஆர்ட்டோட வேல்யூவை புரிய வைங்க. See you on next video. Until then, keep crafting with love.